வாக்காளர்கள் யார் பக்கம்? வகை வகையான வியூகங்கள். சுமார் 1.5 லட்சம் பெண்கள் கலந்து கொண்ட மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டை பிரமாதமாக நடத்தி முடித்திருக்கிறது திமுக. அதற்கு ஒரு நாள் முன்னதாக பெண்களுக்கான மானிய விலை ஸ்கூட்டர் அறிவிப்பை வெளியிட்டார் பழனிசாமி. இது எல்லாம் தமிழக தேர்தல் களம் பெண்களை நோக்கி திரும்பி இருப்பதற்கான அறிகுறிகள் தான். இளைஞர்கள் பெண்களின் வாக்குகளை எப்படி நம் பக்கம் திருப்புவது என்பதில்தான் முக்கிய அரசியல் கட்சிகளின் முழு கவனமும் இப்போது இருக்கிறது. இதற்கு நடிகர் விஜயின் அரசியல் வருகையும் முக்கிய காரணம். அதிமுக ஆட்சிக்கு வந்த 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வாங்க மானியம் வழங்கப்படும் என்று திருப்போரூர் பரப்புரையில் அறிவித்திருக்கிறார் பழனிசாமி. தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என்பதை முன்னரே அவர் அறிவித்திருந்தார். கடந்த தேர்தலிலேயே அனைத்து பெண்களுக்கும் ரூபாய் 1500 மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்திருந்த பழனிசாமி இந்த தேர்தலுக்கு அதை மேலும் உயர்த்தி அறிவிக்கக்கூடும் என்கிறார்கள். இப்படி பெண்களுக்கான அறிவிப்புகள் ஒரு பக்கம் இருக்க, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலம் என்று தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் பழனிசாமி தங்களது ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது என்று நிறுவும் வேளையிலும் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக இப்படி என்றால், திமுக தரப்பில் இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தோழி விடுதிகள் திட்டம், மகப்பேறு விடுப்பு அதிகரிப்பு, உள்ளாட்சிகளில் 50% இடஒதுக்கீடு என பெண்களுக்கான பல சலுகை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது திமுக. அதோடு மட்டும் நின்று விடாமல் மகளிர் மாநாடுகளையும் மண்டல வாரியாக நடத்த தயாராகி வரும் திமுக முதற்கட்டமாக மேற்கு மண்டல மாநாட்டை நடத்தி பெண்களை திரட்டி காட்டியிருக்கிறது. ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களை அறிவித்தும் செயல்படுத்தியும் வருவது ஒருபுறம் இருக்க, இப்படியான எந்த அறிவிப்புகளும் இல்லாத போதே தாவேகா தலைவர் விஜயின் கூட்டங்களில் பெண்கள் கூட்டம் குதூகலத்தில் குத்தாட்டம் போடுகின்றன. முந்தைய காலத்தில் எம்ஜிஆருக்கும் இப்படித்தான் தாய்க்குளங்கள் தங்களின் ஆதரவை தந்து அவரை அரியணையில் அமர வைத்தார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மற்ற கட்சிகளைப் போல எந்தவித கவனிப்புகளும் இல்லாமலேயே விஜய்க்கு தன்னெழுச்சியாக பெண்கள் கூடுகிறார்கள் என்பதுதான். இவர்களுக்கு மத்தியில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 117 தொகுதிகளில் பெண்களையே வேட்பாளர்களாக அங்கீகரித்து இளம் பெண்களின் வாக்குகளை கவர்ந்தும் வருகிறார். இப்படி அனைத்து கட்சிகளும் பெண்களின் வாக்குகளை குறிவைத்தாலும் ஆளும் திமுகவும் ஆண்ட அதிமுகவும் பெண்களுக்காக செய்ததையும் இனிமேல் செய்ய போவதையும் உரிமையுடன் சொல்லி அவர்களின் வாக்குகளை வளைக்க திட்டம் போட்டு வருகிறார்கள். தேர்தல் நேரத்தில் பெண்களை மையப்படுத்தி இவ்விரு கட்சிகளுமே இன்னும் பல கலக்கல் அறிவிப்புகளை வெளியிடலாம் என்கிறார்கள். அனைத்தையும் பார்த்துவிட்டு தமிழக பெண்கள் யார் சொன்னதை நம்பி வாக்களிக்க போகிறார்கள் என்பதுதான் சஸ்பென்ஸ்.